அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் குச்சனூர் கிராமத்தை சார்ந்த ராஜா பார்வதி தம்பதிகள் திருமணமாகி 14 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய கும்பப்படையலுக்காக 2 அமாவாசை தேடி வந்திருக்காங்க. 2 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 2வது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு தற்சமயம் நம்ம ஆலயத்துல வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. இவங்களோட குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து நம்ம சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் ஆகிய நீங்களும் இந்த தம்பதிகளுக்காக வேண்டிக்கங்க. 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் கிடையாது, 14 வருஷம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வலி வேதனையோட வலி ஏக்கத்தோட இந்த 14 வருஷத்தை அவங்க கடந்து வந்திருப்பாங்க. நம்ம சேலத்து மகமாய தேடி வந்த நம்பிக்கையோட கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்தி அம்மாவோட படையில சாப்பிட்டு 2வது மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை அற்புதமான வரத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்லுங்கப்பா, பக்கத்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இத்தனை வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2வது மாதமே நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அற்புதத்தை அம்மா நிகழ்த்தி இருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களை மாதிரி என்ன எத்தனையோ ஜோடிங்க அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாரும் நம்பி வாங்க. அம்மா தான் அது என் உயிர் இருக்கிற வரையும் எங்க அம்மா பார்க்கும். உயிருள்ள வரைக்கும் அம்மாவை மறக்க மாட்டீங்க. கருத்தங்கனவன அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? அந்த தருணம் கருத்தங்கனவன எப்படி இருந்தது உங்களுக்கு? வார்த்தையே இல்ல, வார்த்தை இல்ல. ஏன்னா அவ்வளவு வலிவேதனை அனுபவிச்சிருக்கீங்க. சொந்த பந்தத்து முன்னாடி கேட்காத யாரா இருந்தாலும் இன்னும் இல்லையா எவ்வளவு மனசை காயப்படுத்தி இருப்பாங்க, வேதனைப்படுத்தி இருப்பாங்க. அதனாலேயே நீங்க வெளியே ஒரு சொந்த பந்தத்துக்கு கூட ஒரு நிகழ்ச்சிக்கு கூட போகாம இருந்திருப்பீங்க, மன கசப்போட இருந்திருப்பீங்க. அம்மாவை தேடி வந்து அத்தனை கண்ணீரையும் அத்தனை அவப்பேரையும் தொடச்சு நான் இருக்கேன்னு சொல்லி அம்மா உங்களுக்கு வரத்த அம்மாவே வரமாக பிறந்திருக்காங்க, பிறக்க போறாங்க, கிடைச்சிருக்காங்க. அந்த தருணம் வார்த்தையால சொல்ல முடியாது இல்லையா? அந்த சந்தோஷத்தையும் அந்த நிலைப்பாட்டி வார்த்தையால சொல்ல முடியாது. ஆனா உயிருள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்க கூடாது. சுகப்பிரசவமா அம்மா ஈடெடுத்துருவாங்க. நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. ஓம் சக்தி.